வணக்கம். உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் ஏற்றுக்கொள்ள என் விழிகள் மறுக்கின்றன. நெஞ்சமெல்லாம் அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சதை சொல்லிட்டேம்மா. ராஜுவுக்கு உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுக்கணும். வேற என்ன, பேசாம அவரே மேனேஜர் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துகிட்டு ஓய்வில்லாம உழைக்கிறீங்க? டபுள் கரெக்ட்மா. அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன். நானும் கல்கத்தாவுல பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. இந்த இடைக்காலத்துல இங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனாலதான் முடியும். வெரி குட். உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா? உன் சந்தோஷம் தானே? நான் வரட்டுமா? இதயத்தில் இருப்பவரே, ஏதோ இந்த ஏழையினால் முடிந்த உதவி செய்திருக்கிறேன். அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனா, வாங்க டீச்சர். என்னம்மா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு? இந்த கவர்ல இல்ல, இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது, அதை டெஸ்ட் பண்ணேன். நீ டெஸ்ட் பண்ணத கவரையா இல்ல என்னையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. என்கிட்ட நீ கேட்ட கேள்வியில இருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்து கண்ணு பேசியிருக்கும், இன்னைக்கு கழுதான், நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க. ஆமா டீச்சர், அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவன் காதல ஆசீர்வதிக்கட்டும். பாடத்தை ஆரம்பிக்கலாம். நேத்து மாதிரி இன்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே டீச்சர்? பிளீஸ், இன்னைக்கு பாடம் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம். நான் வரட்டுமா? மீனா, மீனா. ஐயோ, அப்பா வேற கூப்பிடாரு போல இருக்கே. அன்னாடும் கவரும் காரடே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அனுப்புனாத்தானே வர்றோம். போச்சுக்காதப்பா. யாருக்கு? ராஜு அண்ணனுக்கு தான் வந்திருக்கு, அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கு? தபால் ஆபீஸ்ல தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்படி இருந்தா தந்தியெல்லாம் அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கக்கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன அந்நியனா? படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழெல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக இப்படி காய் எழுதியிருக்கிறா. இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரே, அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேறு எந்த அழகையும் என் விழிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா வந்தாச்சா, காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன்னு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். ஐயாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் அடிக்குது. என்ன சான்ஸ்? நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க கண்டக்டர், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர், மூணாவது தடவை பார்க்கும்போது மேனேஜர் ஆனாலும் ஆகலாம். அப்புறம் இந்த ஏழை எங்க கவனிக்க போறீங்க? விஜயா, நீ ஏழைன்னு மட்டும் சொல்லாத. உங்ககிட்டேந்து நான் எதிர்பார்க்கிறது காதல் மட்டும்தான். அந்த காதலை பொறுத்தவரை என் கண்ணுக்கும் மனசுக்கும் நீ செழிப்பா இருக்கு. உன் தோற்றம் பசுமையா இருக்கு. அது மட்டுமா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லி பஞ்சா பாடுற. நீயா? யார் இது? கரடி. கரடியா? சிவ பூஜையில குறுக்க வந்தா கரடி தானே? ஏய், நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பெரிய அதிசயமா? காதலர்களுக்கெல்லாம் பார்க்க விட்டா வேற போக்க கிடையாது. போடாங்க. போடா, நான் லவ் லெட்டரோட வந்திருக்கிறேன். ஒரே ஒரு லைன் இருக்கு, அதையும் படிச்சு. ஐயோ, என்ன காதல் கிவத்தி இப்படி கிழிச்சு போறீங்க நீங்க? ஏய், இங்க இருந்து போகல உதப்ப உன்ன. ராஜு, இவ்வளவு தூரத்துல இருக்குதா? மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். இங்க இருந்து போக மாட்டேன். வருகிறேன்.
நான் போக வேண்டாமா? ஏய் போய் தொலையண்டா. இப்படியா கிள்றது? ஏய் மகன் ரொம்ப பலமா கிள்றானா? ஏய் நீ போயிட போறேன் இப்போ. என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது. அந்த காயத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்படம் போடா அப்படிங்கிறாரு. என்ன பண்றது? நமக்கே வம்பு, பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ மறுபடியும் கிள்றாரே, மறுபடியும் மூக்கத்திறாரு. ஐயோ வாழ்க வாழ்க, நல்லா இருக்குண்ணா நீங்க ரெண்டு பேரும், பாக்கியவான். சந்திரா, ஏடா அன்னைக்கு அடி பொறுக்க முடியாம பஸ்ல இருந்து குதிச்சு ஓடி வந்தீங்க? ஆமாங்க. வெட்கக்கேடு. ராஜு ஒத்த பையன், அவன் அப்படியே அடிச்சு துவைச்சிருக்க வேண்டாம்? ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு அந்த ராஜு பையனோட நீ மோதி பாரு, அப்ப தெரியும் அவன் பலம். வாய மூடான். உதப்பட்டு ஓடி வந்ததும் இல்லாம அவனுக்கு போர் மாலை வேற சுட்டுறீங்களா? டேய், எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறானே இடும்ப, அவனடா தியாகி. சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோம். நீ பேசாம இரு. இப்ப என்னடா செய்யறது அதை சொல்லு. அந்த முட்டா முதலாளி என் விரோதி ராஜுவுக்கு மேனேஜர் பதவி கொடுத்ததும் இல்லாம இன்னைக்கு அவன் வீட்டிலேயே விருந்து வேற கொடுக்கிறான். என் வயிறு பத்திக்கிட்டு தெரியுதுடா. அழகன் அழகன்
முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ராஜ் நிர்வாகத்துல நம்ம முருகப்பா மோட்டார் சர்வீஸ் ஒரு புதிய பாதையில போக போகுது. நிச்சயம் நமக்கெல்லாம் நன்மை உண்டு. இந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறதுக்காக நடனத்தையும் விருந்து ஏற்பாடு பண்ணேன். நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்னை கௌரவிச்சீங்க. நன்றி. இப்போ ராஜு நம்ம மத்தியில ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. முருகப்பா மோட்டார் சர்வீஸின் உரிமையாளர் அவர்களே, தொழிலாளர்களே, தோழியர்களே, வணக்கம். இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து எனக்கு பெருமை தேடி தந்த உரிமையாளர் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த நிறுவனத்துக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் தொழிலாளர்களாகிய உங்களுக்கும் நல்ல பலனையும் புகழையும் தேடித் தருவதுதான் நான் அவருக்கு காட்டும் நன்றியாக இருக்க முடியும். இதற்கு உங்கள் எல்லோருடைய மனப்பூர்வமான ஒத்துழைப்பும் எனக்கு கிடைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். டீச்சர், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ஆமா, மறந்தே போயிட்டேன். இப்பவே வந்துடுறேன். ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெங்கால் வந்திருக்குங்க. நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். இருங்க. என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா? நீங்க இவ்வளவு நல்லா ஆடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க கம்பெனிக்கு நீங்க மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டதுல எனக்கு தான் அதிக பங்கு சேரும். நான் தான் அப்பா கிட்ட. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. லெட்டர் கிடைச்சதா? எந்த லெட்டர்? நான் ஒரு கவர் போஸ்ட் பண்ணியிருந்தேனே. கிடைக்கலையே. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்க என்ன எழுதிருந்தீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லுங்க. நீங்க மேனேஜர் ஆனதுக்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, மீண்டும் நன்றி சொல்லிக் கொடுங்க. வணக்கம். பட்டுமா? மீனா, என்ன எதுக்காக சீக்கிரமா வர சொன்ன? காரணமா தான் வர சொன்னேன். டீச்சர், உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? என்ன அப்படி கேக்குற? எனக்கு என்ன அவ்வளவு மறதியா? அதை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆனா அது அவரு கைக்கு கிடைக்கலையாமே. அப்போ அட்ரஸ் தவறா இருக்குமா? வேற எதுலயும் தவறு ஏற்படுறது சகஜம். ஆனா இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரையிலும் எந்த தவறும் ஏற்படாது. ஒருவேளை நீங்க போஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம். இல்லைன்னா தயவு செய்து அப்படி நினைக்காத. போயும் உன் காதல் விஷயத்திலேயே நான் குறுக்கிடுவேன். ஒரு பெண் ஒருத்தரை காதலிக்கும் போது அந்த காதலுக்காக இன்னொருத்தி ஆசைப்பட்டா துன்பம் மட்டும் இல்ல மீனா, தோல்வியும் உண்டாகும்னு எனக்கு நல்லா தெரியும். மீனா, அந்த கவர் மேல அந்த அட்ரஸ் கூட நான் பார்க்கலாமா? சத்தியமா சொல்றேன், அது அப்பவே போஸ்ட் பண்ணிட்டேன். என்ன நம்பு. இதுக்காக ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை, சும்மா கேட்க வேண்டியதுக்காக கேட்டேன். தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கால் அவரே மறந்துட்டு எங்கேயாவது வச்சிருந்தாருன்னா. சரி டீச்சர், போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. போயிட்டு